ஆட்டோ டிரைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் டிரைவரின் தாய் தந்தையை கைது செய்திருக்காங்க. பெற்ற மகனை தாய் தந்தையே வெட்டி கொள்ள காரணம் என்ன பார்க்கலாம். வாலிபரை கொன்று புதைத்துவிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது என போலீசார் விசாரணையில் நாடகமாடும் கதைக்களத்தை பாபநாசம் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட இதே பாணியில் பெற்ற மகனையே கழுத்தறுத்து கொன்றுவிட்டு போலீசாரிடம் நாடகமாடி இருக்கிறது ஒரு குடும்பம். சென்னை அம்பத்தூர் கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மன்மதன். அயனம்பாக்கம் பகுதியில் பன்றி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி கல்யாணி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அதில் மகள் திருமணமாகி பூந்தமல்லி அருகே வசித்து வருகிறார். மகன் ஸ்ரீதர் என்கிற சோமு அம்பத்தூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். 31 வயதான இவருக்கு புவனேஸ்வரி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். மது கஞ்சா போதைக்கு அடிமையான ஸ்ரீதர் தினமும் போதையில் வீட்டிற்கு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்தி வருவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் புவனேஸ்வரி ஸ்ரீதருடன் சண்டை போட்டுக்கொண்டு தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு வீட்டில் ஸ்ரீதர் சடலமாக கிடந்திருக்கிறார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஸ்ரீதரின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஸ்ரீதர் மீது அடிதடி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே அந்த முன்விரோதத்தில் ஸ்ரீதரை யாரேனும் கொலை செய்தார்களா அல்லது ஆட்டோ ஓட்டும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்ததா போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் விசாரித்து வந்தனர். ஆனால் எந்த துப்பும் துலங்கவில்லை. இதனை அடுத்து போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் கொலை நடந்த நேரத்தில் ஸ்ரீதரின் தாய் தந்தை இருவரும் வீட்டில் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் சம்பவத்தன்று கொலை நடந்தபோது அவர்கள் இருவரும் உறவினர் வீட்டிற்கு சென்றதாகவும் கொலை நடந்த தகவல் தெரிந்தே வீட்டிற்கு வந்ததாகவும் கூறி மழுப்பியுள்ளனர். எவ்வளவோ கேட்டு பார்த்தும் பாபநாசம் பாணியில் தனக்கு ஒன்றுமே தெரியாது என சொன்ன பதிலையே சொல்லி உள்ளனர். ஆனால் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பெற்ற தாய் தந்தையே மகனை கொன்று நாடகமாடிய பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. அதற்கு காரணம் ஸ்ரீதரின் உல்லாச வாழ்க்கை. ஆம், ஸ்ரீதரின் தந்தை மன்மதன் 6 மாதத்திற்கு ஒரு முறை பல பெண்களுடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். ஆனால் ஸ்ரீதரோ மனைவி பிரிந்து சென்று விட்டதால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார். மகன் சோகத்தில் வாடிய நேரத்தில் தந்தை மட்டும் உல்லாசமாக வாழ்ந்தது ஸ்ரீதருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் தந்தையை போல வாழ நினைத்திருக்கிறார். தந்தை 6 மாதத்திற்கு ஒரு பெண் என்றால் நான் 1 மாதத்திற்கு ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக வாழப்போகிறேன் என்று சபதம் போட்டிருக்கிறார். அதன்படி மாதம் ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து செல்லாபித்திருக்கிறார். ஆனால் இது பிடிக்காத மன்மதனும் கல்யாணியும் மகன் ஸ்ரீதரை கண்டித்திருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்குள் பிரச்சனை வெடித்திருக்கிறது. தொடர்ந்து தனது உல்லாச வாழ்க்கைக்கு தடை போடும் தாய் தந்தையை அறைக்குள் பூட்டி வைத்து ஆபாசமாக பேசி டார்ச்சர் செய்துள்ளார். சம்பவத்தன்று இரவும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த ஸ்ரீதர் தந்தை மன்மதன் மற்றும் தாய் கல்யாணியை ஆபாசமாக பேசி அடித்து உதைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மன்மதன் மகனுக்கு முடிவு கட்ட நினைத்துள்ளார். அதன்படி தாய் கல்யாணி வீட்டை வெளியே பூட்டிக்கொண்டு யாரும் வராதபடி காவல் காத்து நிற்க தந்தை மன்மதன் இறைச்சி வெட்டும் கத்தியால் மகன் ஸ்ரீதரை கழுத்தறுத்து கொன்று போட்டிருக்கிறார். மகன் இறந்ததை உறுதி செய்த பின்பு மனைவியை செங்குன்றத்தில் உள்ள உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு ஆவடி அருகே இறைச்சி விற்பனை செய்யும் கடையில் மன்மதன் தங்கியுள்ளார். ஒன்றும் தெரியாதது போல மறுநாள் வழக்கம் போல இறைச்சி வியாபாரத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் பெற்ற மகனை கொன்று நாடகமாடிய தந்தை மன்மதன் மற்றும் தாய் கல்யாணி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.